Hi everyone, welcome back to Trending Edit channel. 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் முதல் இடைப்பருவ தேர்வு 2024ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா முக்கியமான வினாக்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் எல்லா வினாக்களையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, வரலாறை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் பாடம் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம், இரண்டாவது பாடம் பண்டைய நாகரிகங்கள், மூன்றாவது பாடம் தொடக்க கால தமிழ் சங்கமும் பயன்பாடும். நெக்ஸ்ட் புவியியலில் பார்த்தீங்கன்னா முதல் பாடம் நிலக்கோளம் 1 புவி அகச் செயல்பாடுகள், பாடம் 2 நிலக்கோளம் 2 புவி புறச் செயல்பாடுகள், பாடம் 3 வளிமண்டலம். அடுத்தது குடிமையியலில் பார்த்தீங்கன்னா முதல் பாடம் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, இரண்டாவது பாடம் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். அடுத்தது பொருளியலில் பார்த்தீங்கன்னா முதல் பாடம் மேம்பாட்டை அறிவோம் தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை, இரண்டாவது பாடம் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு. பாடம் 1 மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம். இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, பக்கம் எண் 15 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 கொடுத்துருக்காங்க. சுருக்கமான விடை தருக. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஊகக்காலம் மனிதர்களை தன்னுணர்வும் அறிவும் உள்ளவர்களாக எப்படி மாற்றியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவது கொஸ்டின் பெருங்கற்காலத்தில் இறந்தோரை புதைக்கும் வழக்கத்தின் வகைகளை கூறு. ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 விரிவான விடையளிக்கவும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் மனிதர்களின் வரலாறு பூமியின் வரலாற்றுடன் நெருங்கிய தொடர்பு உடையது, தெளிவுபடுத்துக. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். இரண்டாவது பாடம் பண்டைய நாகரிகங்கள். இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 33 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 சுருக்கமான விடை தருக. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் சிகரெட்டுகளின் முக்கியமான பண்புகளை கூறுக. ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஹமுராபியின் சட்டம் முக்கியமான சட்ட ஆவணமாகும், விவரி. இதுவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 எடுத்துங்க, விரிவான விடையளிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் தத்துவம் இலக்கியம் ஆகிய துறைகளில் சீனத்தின் தாக்கம் எந்த அளவிலானது என்பதை கூறு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி எழுதுக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதிகப்படியான கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். மூன்றாவது பாடம் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 54 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 சுருக்கமான விடைத்தர்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தொல்லியல் ஆய்வுக்களங்கள் கடந்த கால வரலாற்று சான்றுகளை அளிக்கின்றன, உன் கருத்துக்களை முன்வைக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் சங்க காலம் குறித்து அறிந்து கொள்ள நாணயங்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சான்றாக உள்ளன. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் அயல் நாடுகளுடனான தொடர்பு பழங்கால தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தது, இதற்கான சான்றுகளுடன் இக்கூற்றை நிறுவுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 விரிவான விடையளிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் சங்க காலத்தில் தொழில்களும் கைவினை கலைகளும் எவ்வாறு பொருளாதாரத்தை மேம்படுத்தின. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். புவியியலில் முதல் பாடம் பார்த்தீங்கன்னா நிலக்கோளம் 1 புவி அகச் செயல்பாடுகள். இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 179 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 சுருக்கமான விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புவியின் 4 கோளங்களை பற்றி சுருக்கமாக எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் புவித்தட்டுகள் வரையறு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ஆழி பேரலைகள் என்றால் என்ன. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் புவி அதிர்ச்சி என்றால் என்ன, அவை எவ்வாறு உருவாகின்றன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் பசிபிக் நெருப்பு வலயம் பற்றி குறிப்பு எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா புவித்தட்டுகள் வரைய ரொம்ப முக்கியமான கேள்வி, ஆழி பேரலைகள் என்ற ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா பசிபிக் நெருப்பு வலயம் பற்றி குறிப்பு எழுது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 பின்வரும் வினாக்களுக்கு காரணம் கண்டறிக. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. தீப்பாறைகளை
முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் என்று அழைக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 வேறுபடுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி கருவம் மற்றும் மேலோடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்வி விலகும் எல்லை மற்றும் இணைம் எல்லை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் முதன்மை அலைகள் மற்றும் இரண்டாம் நிலை அலைகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 விரிவான விடையளி. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புவி அமைப்பை விவரி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் எரிமலைகள் வெடிக்கும் காலகட்டத்தை பொறுத்து அதன் வகைகளை விவரி. இதுவும் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் எரிமலைகளால் உண்டாகும் விளைவுகள் யாவை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. இது நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். இரண்டாவது பாடம் நிலக்கோளம் 2 புவிப்புற செயல்பாடுகள். இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 191 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 சுருக்கமாக விடையளி. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வானிலை சிதைவு வரையறு, ரொம்ப முக்கியமான கேள்வி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உயிரின சிதைவு என்றால் என்ன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் குருட்டு ஆறு என்றால் என்ன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் இந்தியாவில் காணப்படும் ஏதேனும் 4 சுண்ணாம்பு பாறை பிரதேசங்களை பட்டியலிடுக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் வரையறு மொரைன் ட்ரம்லின் எஸ்கர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் கொஸ்டின் காற்றின் அரித்தல் செய்கையால் உருவாக்கப்படும் நிலத்தோட்டங்களை பட்டியலிடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 காரணம் கூறு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் நிறைந்த மண்டலங்களில் வேதியியல் சிதைவு அதிகமாக ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் பாறைகளை அனைத்து திசைகளிலும் அரிக்கும் தன்மை காற்றுக்கு உண்டு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 வேறுபடுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இயற் சிதைவு மற்றும் வேதியியல் சிதைவு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் கல்விழுது மற்றும் கல்முனை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் நீண்ட மணல் திட்டு மற்றும் மணல் திட்டு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து ரோமன் லெட்டர் 7 பார்த்தீங்கன்னா விரிவான விடையளி கொடுத்துருக்காங்க. இந்த விரிவான விடையளியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வானிலை சிதைவு என்றால் என்ன வகைப்படுத்துக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் பனியாறு என்றால் என்ன. ஃபோர்த் கொஸ்டின் காற்று படிய வைத்த செயலினை விவரி. அடிக்கடி கேட்குறாங்க, இதை கண்டிப்பாக படிச்சுக்கங்க. மூன்றாவது பாடம் வளிமண்டலம். இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பக்கம் எண் 204 எடுத்துங்க. இந்த 204 பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 3 கொடுத்துருக்காங்க. சுருக்கமான விடையளி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வளிமண்டலம் வரையறு, ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னா காலநிலையை பாதிக்கும் காரணிகள் யாவை, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்ப தலைகீழ் மாற்றம் சிறுகுறிப்பு வரைக, இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் சிறுகுறிப்பு வரைக வியாபார காற்றுகள் கர்ஜிக்கும் 40கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் மேகங்கள் எவ்வாறு உருவாகின்றன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் மழைப்பொழிவின் வகைகள் யாவை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் கொஸ்டின் சிறுகுறிப்பு வரைக சாரல் மழை பனி ஆலங்கட்டி வெப்பமாதல். இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது 2 கொடுத்து எழுத சொல்கிறாங்க. நீங்கள் இந்த 5ஐயுமே படிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 காரணம் கூறுக. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த மண்டலம் ஒரு அமைதி பகுதி, ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் மூடு பனி போக்குவரத்துக்கு ஆபத்தாக உள்ளது, இதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்வி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வெப்பசலன மழை 4 மணி மழை என்று அழைக்கப்படுகிறது, மிகவும் முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 வேறுபடுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வானிலை மற்றும் காலநிலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் நிலக்காற்று மற்றும் கடற்காற்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் காற்று மோதும் பக்கம் மற்றும் காற்று மோதா பக்கம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் 6 பார்த்தீங்கன்னா விரிவான விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வளிமண்டலத்தின் அமைப்பை பற்றி ஒரு பத்தியில் எழுதுக, ரொம்ப முக்கியமான கேள்வி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் மேகங்களின் வகைகளை விவரி. இந்த 2 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 2ஐயும் படிச்சுங்க. குடிமையியலில் பார்த்தீங்கன்னா முதல் பாடம் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 260 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 பின்வரும் வினாக்களுக்கு குறுகிய விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆபிரகாம் லிங்கனின் மக்களாட்சிக்கான வரையறை கூறுக, ரொம்ப முக்கியமான கேள்வி. இது அடிக்கடி கேட்கறத நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் மக்களாட்சி அரசாங்க அமைப்பினை பற்றி கூறுக, இதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்வி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் நேரடி மக்களாட்சி மற்றும் மறைமுக மக்களாட்சியினை வேறுபடுத்துக, இதுவும் முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த 3மே முக்கியமான கொஸ்டின் தான். இந்த நீங்கள் 3ஐயும்
படிச்சுங்க, நிச்சயமா உங்களுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மக்களாட்சியில் உள்ள சவால்கள் யாவை. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் இந்தியாவில் மக்களாட்சி பற்றி உங்களது கருத்து என்ன. இதில் பார்த்தீங்கன்னா மக்களாட்சியில் உள்ள சவால்கள் யாவை ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க. இரண்டாவது பாடம் தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 268 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 பின்வரும் வினாக்களுக்கு குறுகிய விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் இருக்கட்சி ஆட்சி முறை மற்றும் பலக்கட்சி ஆட்சி முறையை வேறுபடுத்துக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அழுத்த குழுக்கள் என்றால் என்ன, இதுவும் பார்த்து முக்கியமான கேள்வி. இந்த ரெண்டில் ஒன்று வந்துடும். ஸோ இது ரெண்டையும் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடையளி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேரடி தேர்தலின் நிறைகள் மற்றும் குறைகளை விவாதி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் யாவை. இது ரெண்டுத்தையும் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. சிந்தனை வினாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் தேர்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மக்களாட்சியின் நிறைகள் மற்றும் குறைகளை விவாதி. இதையும் நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுங்க. இது வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. பொருளியல்ல ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 309 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையளி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேம்பாடு என்பதற்கு நீங்கள் என்ன பொருள் கொள்கிறீர்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பொருளாதார மேம்பாட்டின் குறியீடுகள் என்ன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் எந்த ஒரு நாட்டினுடைய முதன்மை வளமாக மனித வளம் கருதப்படுவது ஏன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் பின்வருவனவற்றை விரிவாக்கம் செய்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டினும் பின்வருவனவற்றை விரிவாக்கம் செய்க. இந்த ரெண்டு விரிவாக்கத்தில் நிச்சயமாக ஒன்று கேட்டுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் சூரிய சக்தி என்றால் என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதையும் படிச்சிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையளி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிலையான மேம்பாட்டுக்கான கொள்கைகளை பற்றி விவரி. செகண்ட் கொஸ்டின் இந்தியாவின் சுற்றுச்சூழல் கொள்கைகளை பற்றி விளக்கமாக விவரிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தகாத வளங்கள் வேறுபடுத்துக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதேனும் 5 சுற்றுச்சூழல் சட்டங்களையும் அவற்றின் செயல்களையும் விவரி. இந்த 4மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 4 நிச்சயமாக கொஸ்டின் ஒன்று வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த 4ஐயும் நீங்கள் படிச்சிங்க. இந்த 4 நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் வந்துடும். இந்த 4 படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க்கை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இரண்டாவது பாடம் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு. இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 315 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொருளாதாரத்தில் தொழிலாளர் சக்தி என்றால் என்ன. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் பொருளாதாரத்தில் உள்ள 3 துறைகள் யாவை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுவும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையளி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விவரி முதன்மை துறை, இரண்டாம் துறை, சார்பு துறை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் இந்தியாவில் வேலைவாய்ப்பு பற்றி விளக்குக. இதுவும் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் பொதுத்துறையையும் தனியார் துறையையும் வேறுபடுத்துக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் மட்டும் படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.